எல்லாரும் கேக்குதாப்பா? எல்லாரும் கேக்குதா? ஆமா. பத்திரம் மயில மேல வாங்கிக்குவாங்க. சீனு ஒதுக்கப்பட்ட காக்கைங்க கையில கத்தி எடுத்துச்சு. இது அந்த காக்கைங்களை ஒண்ணு சேர்த்த ஒரு தேவடியா மவனோட கதை. ஒரு ஊர்ல பாவம் பார்த்து, ஐயோ பாவம், ஏதோ கொஞ்சம் பார்த்து தேத்தி விடுமோன்னு ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான், ஒரு பயலை வந்து காப்பாத்தி அவனை படிக்க வச்சான். அது படிச்ச திமிர்ல என்ன பண்ணிச்சான், அம்மா அப்பா இல்லாதவனாச்சே அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இல்லாத பயலை அனுப்பிச்சு படிக்க வச்சு அனுப்பிச்சாங்களாம். அது படிப்பு ஏறாம என்ன பண்ணிச்சான், விளையாட்டுத்தனமாவே இருந்துச்சான். விளையாட்டுத்தனமா இருக்கிறதுனால சரி அது விளையாடும் போல இருக்கு அப்படின்னு சொல்லி விளையாட்டுல போய் சேர்த்து விட்டாங்களாம். அங்க போய் அது நட்டையா இருக்கிறதுனால, உயரமா இருக்கிறதுனால டீம்ல சேர்த்து அதுக்கு ஒரு மெடலை வாங்கி கொடுத்தாங்களாம். அது மெடலை வாங்கினதுக்கு அப்புறம் சம்பாதிக்கிறதுக்கு என்னடா வழின்னு தேடிச்சான். போயிட்டு அந்த விளையாட்டுலயே உள்ள போய் சேர்ந்தோம்னா ஏதாவது 4 காசு கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டுக்குள்ளேயே போயிட்டு ட்ரெயினராகவும் அது இதாகவும் இப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருந்ததுதான். அப்ப அந்த நேரம் பார்த்து இந்த விளையாடுறவங்கள ஜிம்முக்கெல்லாம் போவாங்க வருவாங்க இல்லையா, அப்ப ஒரு பணக்கார பொண்ணு ஒண்ணு வந்துச்சான். என்ன, இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணா பலாயிரம் கோடி சொத்து நம்ம கவர் பண்ணலான்டான்னு சொல்லி இதான் சாக்குன்னு சொல்லி என்ன, அந்த பொண்ணு பாருங்க அந்த நேரம் பார்த்து லவ் ஃபெயிலியர், எவனோ ஒருத்தன் வேணான்னு சொல்லிட்டான் போல இருக்கு. அது லவ் ஃபெயிலியரா போய் உட்காந்து இந்த மோட்டிவேஷன் வீடியோ எல்லாம் பார்த்து மோட்டிவேஷன் கொடுக்குற அந்த அப்படியே உசுப்பேத்தி விடுவானுங்கல்ல, உனக்குள்ள ஒரு நெருப்பு இருக்கு அதுக்குள்ள நீ எத்தி பாரு அதை பாரு இதை பாருன்னு உசுப்பேத்தி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி உசுப்பேத்ததுக்கு அப்புறம் ஜிம்முக்கு போய் உசுப்பேறதுக்கு போயிருக்கிறாங்க. ஒரு 4 நாள் ஜிம்மு தக்கிட்டானு இந்த 18 வயசுல 16 வயசுல போவானுங்கல்ல, திடீர்னு போவானுங்க, ஒரு 4 நாள் போவானுங்க, அப்புறம் 5ஆவது நாள் கை காலெல்லாம் வலிச்சுக்கிட்டு இப்படி உட்காந்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி திக்குன்னு போயிருக்கு. இவர் அங்க போய் ப்ரப்போஸ் பண்ண, அந்த அம்மா அது காதல் நினைச்சு அதுல விழ, என்ன சரி வீட்டில் இருக்கிறவங்க சரி ஏதோ ஒன்று சூசைட் அட்டம் பண்ணலாம் ட்ரை பண்ணியிருக்கு போல இருக்கு சொல்றாங்க. அதனால போயிட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கு மாமனார் அதான் பெரிய பணக்காரராச்சே, அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, மாப்பிள்ளைக்கு சொத்தா அது வாங்கி கொடுக்கறது இது வாங்கி கொடுக்கறது வீடு காரு பங்களா அது இதுன்னு வாங்கி கொடுத்துருக்கிறார். இந்தா கையில் ஒரு 3000 கோடி கொடுக்குறேன், இந்தா வச்சுக்க, என்ன வேணாலும் பண்ணு ராஜா, என் வீட்டுக்கு ஒரே பொண்ணு, இந்தா நீ தான் ராஜா, இந்தா வச்சுக்கன்னு அப்படி கொடுத்துட்டாப்புல. அந்த காசை வச்சுட்டு அது என்ன பண்ணியிருக்கு தெரியுமா, என்னென்னமோ கம்பெனிலாம் ஓப்பன் பண்ணி அதில் திவாலாகி அது மொத்தமாக மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு அப்புறம் அங்கே பழக்கமான ஏதோ ஒரு பொண்ணு எஸ்க பஸ்கா ஏதோ ஒரு பழக்கமாக இருக்கு போல இருக்கு. அது இன்ன வரைக்கும் ஒரு நூல் ஒன்று ஓடுது. என்ன, அப்புறம் அரசியலில் போய் நம்ம வந்து காசு பணம் இருக்கிறவன் தானே அரசியலுக்கு வருவான். ஒன்று இல்லாதவன் அரசியலுக்கு வருவான், இல்லை பத்தலைன்றவன் அரசியலுக்கு வருவான். 3வது ரகம் ஒன்று இருக்குது, பதவி ஆசைன்னு ஒன்று இருக்கும். நம்மக்கிட்ட கார் இருக்குது, பணம் இருக்குது, இது பேர் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் பதவி இல்லையே, அதிகாரம், அந்த அதிகாரத்தை கைப்பிடிக்கும், அது ஆசைப்படுறதுக்கு வருவாங்க. இந்த 4 பேர் தான் மேக்சிமம், இந்த 2 ரகம் தான் வருவாங்க. ஒன்று பணம் சம்பாதிக்க, இன்னொன்று அதிகாரத்தை கையில் எடுக்க. மேக்சிமம் இத்தனை பேர் தான் வருவாங்க. அப்படி உள்ள வந்து சூத்தடி வாங்கி திருமாவளவன் கிட்ட போயிட்டு 1 கோடி ரூபா கொடுத்து அங்கே நம்ம பதவி வாங்கலான்ட்டு அங்கே வாங்கி, தம்பி ஓவர் பேச்சு, முதல்ல படிப்படியாக மேலே வரணும், முதல்ல வாங்கணும், அப்புறம் தோண்டணும், அப்புறம் கட்டணும், எடுத்த உடனே அடுத்தவங்க வீட்டில் வந்து போய் உட்காந்து நீ போய் கிரகபிரவேசம் பண்ண முடியாது இல்லையா. அந்த மாதிரி
இந்த வளர்ந்துகிட்ட வந்து போயிட்டு போய் இப்போ சீட்டு கேட்டிருக்கிறான், எம்பி சீட்டு சேர்ந்த உடனே. இவனை நம்பி எப்படியா ஓட்டு போடுவாங்க மக்கள்? காசு பணம் இருந்தா போதுமா? மக்களுக்கு இவன் முகம் தெரிய வேணாமா? இவன் தொகுதியில இவன் ஏரியால இவனை பத்தி ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டாங்க. அதுல காண்டாயி, எனக்கு சீட்டு கொடுக்கலையா, நீ பெரிய யோகியம்மா, உன் இதெல்லாம் எனக்கு தெரியாதா அப்படின்னு பேச, அப்படியா இந்த இருடா தம்பி அப்படின்னு சொல்லி இடி ரைடு வந்தோடனே வாழைகளெல்லாம் சுருட்டி வச்சுக்கிட்டு கம்முனு இவங்களை எப்படியாவது அரசியல் பழி வாங்கணும், நீ அதிகாரத்தை வச்சுட்டு தானே என்ன இப்படி பண்ண, நான் பதிலுக்கு உன்னை பழி வாங்கணும் அப்படின்றதுக்காக ஒரு கிறுக்க பைய அரசியல் கட்சி ஆரம்பிச்சானா. அவன் மயிரே அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை மாட்டி நிக்கிதான். எது? அவன் மயிரே அங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் கிட்ட மாட்டி நிக்குது. இவரு அரிப்புக்கு போய் அவரு கூட சேர்ந்துக்கிட்டு 2 பேரும் சேர்ந்து பழிகளை தீர்த்துக்க போறாங்களாம். அப்படி பழி தீர்க்க வந்த நாயி பழியை மட்டும் தீர்த்துட்டு போயிருக்கணும், அடுத்தவங்கள சீண்டி விடக்கூடாது. இது உனக்கு முன்னாடி எத்தனை கெத்தம்லாம் இங்க உட்காந்துருக்குறாங்க, யாரு எத்தனை கெத்தம்லாம் இங்க உட்காந்துருக்குறாங்க, சும்மா தேவையில்லாம நபர்கள்லாம் உட்காந்து சீண்டி வச்சுட்டு ஏதோ என்னடாது ஏதோ உட்காந்துருக்கு அமைதியா உட்காந்துருக்கு ஒன்றும் செய்யாது அப்படின்னு நினைச்சுன்னா அப்புறம் போற பகுல 2 காட்டு 4 அடி விழுறோம். ஆஃப்லைன்ல நீ எங்க போனாலும் தெருவுக்குலாம் போனீங்கன்னா உள்ள விட மாட்டாங்க. வரக்கூடிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிக்க, நீ எதிர்த்து பாரு. உன் கட்சியில் இருக்கிறவன் எவனாலும் அஃபிஷியலா தைரியமா ரஜினின்ற பேரை இனிமேல் ஆம்பளையா இருந்தீங்கன்னா லைலமணி, ராஜ்மோகன், விஜய், ஆதவர்ஜனா, புசியானந்த், பார்த்திபன் எவனா இருந்தாலும் சரி, சரியான ஒரு ஆத்தாப்பனுக்கு நீ பிறந்தவனா இருந்தீங்கன்னா ரஜினின்னு பேர் எடுத்து விடுறா பார்ப்போம். மேடையில மைக்க பிடிச்சி ஒரு சவால் விடுறான், நீ விட்டு பாரு இனிமேல். செம்ம டயர்டு, அப்படியே ட்வீட் போட்டுக்கிட்டே தூங்கிட்டேன். எப்போ தூங்கினேன்னு எனக்கும் தெரியல. கபிலன் சிக்னல் வந்துச்சா? இல்லடா சிக்னல் வெயிட் பண்ற நீங்களே வந்துச்சா? என்ன சிக்னல் வரணும் நீங்களே வந்துச்சே காலைல? என்னடா சிக்னல்? ஓகே விடுங்க, ஏதோ கலக்கத்துல இருக்கீங்க. இது கலக்கத்துல இருக்கானா? ஆமா, தலைவர்கிட்ட இருந்து சிக்னல் வரணும்னு நீங்களா அதான் சொல்லிட்டு இருக்கேன். டேய் நான் 2 நாள் சொன்னேன்டா, ஜிப்சி கிட்ட சொன்னேன்டா, ஜிப்சி ஏதோ எனக்கு மைண்ட்ல ஒண்ணு தோணுது, ஏதோ வர்ற மாதிரி எனக்கு தோணும் சொன்னா ஜிப்சி. ஏங்க இந்த வேலை சொல்லி நான் அடிக்க போறேன், சும்மா இருங்க. வாரத்துல 5 நாள் சொல்லிடுறா இப்பெல்லாம், அப்புறம் அது 2 நாள் என்ன டிவிக்கு அணில் நினைச்சீங்களா? இல்ல அந்த இல்ல அறிக்கை விட்டது கூட பரவாயில்ல ஜிப்சி, அந்த ஒரு புள்ளி முடிச்சு விட்டுருங்கன்ட்டு. அந்த புள்ளிதான் இல்ல இன்னைக்கு பாருங்க, தலைவருக்கு இப்ப ஆதரவு இருந்து கால் வரும் பாருங்க, இப்போ ஒருத்தருக்கு வரப்போகுது பாருங்க. இப்போ என்ன ட்ரெண்டுன்னா, அண்ணனை பத்தி அடிச்சாலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஆதவ ஏமா அடிக்கிறானோ அவனுக்கு தான் அமௌண்ட் பேசுறானுங்க. இன்னைக்கு நம்மளால அடிக்க ஆரம்பிச்சிருக்காரு, பார்ப்போம் ப்ரோ, மறந்துடாதீங்க. எது எனக்கு ஆதவ கிட்ட இருந்து ஏங்க 1000 கோடி கொடுத்தாலும் விட மாட்டேன். அவன் என்ன சொல்ல தெரியுமா, அடி என்ன அடிக்காம அண்ணன் அடி, என் ஃபேமிலியை நோண்டாது, அதுதான் சொல்றானா இப்பெல்லாம். நான் கேட்டேன் கபிலான்னு கேட்டேன், ஸ்ட்ரெயிட்டா ஆதவெல்லாம் விட்டுட்டு அண்ணன் அடிங்க, ஆதவ வச்சுன்னா அப்புறம் நான் கேட்பேன் ஷேரு சொல்லிட்டேன் இப்பவே. நம்ம ஏன் இப்படி பண்ணக்கூடாது? இவனுக்கிட்ட நேர்மையா நாம ஏன் ஜிப்சி இருக்கணும்? பணம் கொடுத்தா வாங்கிப்போம், வாங்கிட்டு மறுபடியும் அடிப்போம். ஐயோ யாரு வேண்டான்னு சொன்னா வாங்குங்க, எல்லாம் நம்ம கழிச்சடைங்க புறம்போக்கு கழிச்சடைங்கிட்ட நம்ம எதுக்கு நேர்மையெல்லாம் பாத்துக்கிட்டு? எல்லாம் நம்ம கிட்ட கள்ள திருட்டு பிளாக் டிக்கெட் லிசன் பண்றீல்ல? டே வாய்ஸ் ஆஃப் காமன் லிசன் பண்றீல்ல? நான் கேக்குற பஸ் சொல்லுங்க பேரு. மொசகுட்டிக்கு ஒரு 1 லட்சம் என்ன, ஜிப்சிக்கு என்ன மொசகுட்டி என்ன வேலை பாக்குது, சும்மா தானே உட்காந்துருக்கு, உங்களுக்கு இதுக்கு அமௌண்ட். ஜிப்சிக்கு ஒரு 2 லட்சம். லட்சம் கிடையாது, 2 லட்சம் கேக்குறீங்க நீங்க போங்க, நீங்களே வச்சுக்கோங்க, தேவையில்ல. சரி கபிலன் 25 ஒரு 2 கோடி ஆளுக்கு 2 கோடி கொடுக்க சொல்லுங்க. மொசகோட்டி ஜிப்சிக்கு 2 கோடி, உங்களுக்கு 2 கோடி, எனக்கு 2 கோடி. இல்லங்க, ஒரு டிக்னிட்டியோட நம்ம நடந்துக்குவோம், மனசாட்சியோட நடந்துக்குவோம். ஜிப்சி ஒரு 25. கபிலன் கடா வெட்டணும், நிறைய பேருக்கு சோறு போடணும், ஊருக்கே சோறு ப்ரோ. ஒரு 30 ப்ரோ, ஒரு 30 கேளுங்க. எவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க? எனக்கே 5200 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எல்லாருக்கும் உங்களுக்கு மட்டும் 25 ஜிப்சி, எல்லாருக்கும் சோறு போட 10 மாசம் சொல்லுங்க, எனக்கு சமையல் கணக்கு தெரியாது. உங்களுக்கு மட்டும் 25. எப்பா வர்ற காசு, இந்த காசு பாருங்க, இந்த காசு வர்ற காசு தங்காது, இதை செலவு பண்ணிடணும் மக்களுக்கு.
ப்ரோ புரியுதுங்களா? ப்ரோ என்கிட்ட 1800 ஃபாலோ இருக்காங்க, எல்லாருக்கும் ஒரு பிரிச்சு கொடுத்துருவோம், அதுக்கேற்ற மாதிரி பிரிங்க. இல்ல அந்த இல்ல மாதிரி இல்லடா, சரி இல்ல கபிலன். ரெட் டிராகன், அதாவது கஷ்டப்பட்டு இங்க உட்காந்து ஆதவ அடிச்சவங்களுக்கு அங்க போயிட்டு ஜாலினி இனி ஹெல்ப் அப்படின்னு கேக்குறவங்களுக்கு கிடையாது. ஏன்னா ப்ரோ ஏன்னா ஏன்னா கபிலன் இதுல வந்து முன்னாடி அதெல்லாம் நிக்கிறது கிடையாது. மாரிதாஸ். கபிலன் இங்க பாருங்க, அந்த அந்த கபிலன் ஜாமுனை போட்டு அடிச்சுட்டேன் இன்னைக்கு. ஏன்னா என்னைக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்டனோ அன்னையில இருந்து மாரிதாஸ் ஆதவ அடிச்சிட்டு இருக்கான் அண்ணன் அடிக்காம. அவன் சரி பசங்க கபிலன், சரி இது கேளுங்க கபிலன். பெரம்பூர்லயும் டி நகர்லயும் புசி ஆனந்தும் விஜய் நிக்கிறது என்ன உங்களோட இது என்ன? பெரம்பூர் வந்து மெஜாரிட்டி கிறிஸ்டின் ஏரியா, கிறிஸ்டின் பிளஸ் கம்யூனிஸ்ட் ஏரியா. டி நகர் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பிராமின்ஸ் அதிகம். சோ யார் என்ன உங்களோட கணிப்பு என்ன? புசி ஆனந்த் டெபாசிட் வருமா? இல்ல இல்ல பெரம்பூர் எம்எல்ஏ யாரு? ஆர்டி சேகரா? ஆர்டி சேகர் தானே? ஒரு நிமிஷம் இருடா வசந்த், கட்சி முதல்ல அது வரைக்கும் இருக்கான்னு பார்ப்போம். என்னமோ உள்ள ஏறிங்க அந்த ஏரியால நிக்கிறாங்க. ஏங்க என்னமோ இன்னும் அடுத்த ஒரு மாசம் இருக்கு எலெக்ஷனுக்கு. என்னமோ நாளைக்கு எலெக்ஷன் நடக்கிற மாதிரியா இந்த ஏரியால யாரு இப்ப அவங்க எதிரே வெயிட் பண்ணுங்க. கட்சி இது வந்து உண்மையான தொகுதி இது கிடையாது. இதுவும் சொல்றேன், டி நகரோ இது உண்மை கிடையாது. நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு தான் இவங்க அப்படி பண்றாங்க. அதுவும் நான் சொல்ல கபிலன் நான் ஒரு இதுக்கு சொல்றேன், கான்ட்ரோவர்சிக்கு தான் சொல்றேன். பெரம்பூர் தொகுதியில வந்து ஒரு மிகப்பெரிய சம்பவம் ஒன்று நடந்திருக்கு. அண்ணங்க நின்னார்னா அதை பத்தி பேசி ஆகணும், பேசாம போக முடியாது. அண்ணன் நிக்கட்டும், பெரம்பூர்ல நிக்கட்டும், அதான் எனக்கு வேணும். நிக்கிறானான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு பனிமலை அந்த பனி இது போடுவோம் இல்லையா எலெக்ஷன், தலைவரோட கோட்டை பெரம்பூர் பிருந்தா தியேட்டர் இதெல்லாம் தலைவரோட பயங்கர கோட்டை அந்த காலத்துல. ஜிப்சி அது இல்ல ஜிப்சி பெரம்பூர் சைடு தான் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அண்ணன் அங்க போய் பிரச்சாரம் பண்ணாருன்னா அதை பத்தி பேசணும். ஒரு சோ சொல்றேன் பெரம்பூர் வந்து ஒரு 90% கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்க ஃபுல் ஏர் கண்டிஷனோட ஒரு ஆபீஸ் ஒன்னு ரெடி ஆகும் கபிலன். பனிமலைன்னு சொல்லுவாங்கல்ல எலெக்ஷனுக்கு ஒரு பெரம்பூர்ல எந்த ஏரியா தெரியல, கேள்விப்பட்டேன். இன்னைக்குதான் பூஜை போட்டான் புசி மாமா. மெஜாரிட்டி கபிலன், மெஜாரிட்டி கிறிஸ்டியன்ஸ், ஆங்கிலோனியன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. கபிலன் ப்ரோ நான் ஒரு க்ளூ கொடுக்குறேன், கண்டுபிடிக்கிறீங்களா இந்த சம்பவம்னு? இல்லடா, இப்ப நான் ஒரே நேரத்துல 2 பேர்ட்ட பேசிட்டு இருக்கணுமா? ஆத்திரம் வந்ததுன்னு வச்சுக்க. யாருகிட்ட பேசுறீங்க? டென்ஷன் ஏத்தாதீங்கடா. ஏன்டா என்ன டென்ஷன் ஏத்துற? ஓகே விடுங்க, அடுத்து போங்க. அப்படி இல்ல கபிலன், அது ஸ்பேஸ் ஆரம்பிச்ச புதுசுல எல்லாரும் இன்ஃபர்மேஷனை போட்டுறீங்க. லைக் 1 by 1 வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பறக்குறீங்க அப்படியே 1 by 1 ஒண்ணு போட்டா என்னப்பா உங்களுக்கு அவசரம்? இன்னொரு தடவை ஸ்மைலி போட்டு பாப்போம். இன்னொரு தடவை ஸ்மைலி போடுறா. சரி என்ன சொல்லுங்க. புசியானந்த ஆபீஸ் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட ரெடி ஆயிட்டு இருக்கு. அவசரம். அவன் புசியானந்த நாளைக்கு நம்ம வயசுக்கு வர போறான் அந்த புண்டாமாம. அவசரப்படாதீங்க. அவன் டி நகர்ல நிக்க மாட்டாங்க, வெயிட் பண்ணுங்க. சும்மா இவனை வெளில எடுத்து விட்டு உலா விட்டுட்டு இருக்கானுங்க. வெளில என்னமோ லீக் ஆன மாதிரி இவனுக்கு வெளில எடுத்து ஏதோ இவனுக்கு தந்தி டிவில இவனு அமௌண்ட் கொடுத்து வாங்கிருப்பானுங்க. எப்பா இவரு இந்த இடத்துல நிக்கிறான்ப்பா, இந்த இடத்துல நிக்கிறான்ப்பா, நம்ம தான்ப்பா எக்ஸ்க்ளூசிவா கொடுக்கணும் அப்படின்னு ஒன்னு எடுத்து விட்டு இருக்கான். வெயிட் பண்ணுங்க. அவன் பாண்டிச்சேரி கேஸுங்க. அவன் எப்படிங்க டி நகர்ல வந்து நிப்பான்? ஒரு லாஜிக் வேணாமா? கடலூர்ல நின்னா ஒரு லாஜிக் இருக்கு, கன்னிகோயில்கிட்ட நின்னா ஒரு லாஜிக் இருக்கு. அவன் எப்படிங்க டி நகருக்கு வருவான்? நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்க. அந்த அளவுக்கு சீனு கிடையாதுங்க அவன். உங்களுக்கே தெரியும். ஏங்க பாண்டிச்சேரியில இருக்கிறவனை கொண்டு வந்து தமிழ்நாட்டுல நீங்க வந்து டி நகர்ல கொண்டு வந்து நிப்பாட்டுறீங்கன்னா என்ன காரணம் சொல்லுங்க எனக்கு. அவன் என்ன கம்யூனிட்டி? முடியாது, எனக்கு தெரியும். அங்க வந்து அன்பழக தம்பி கருணாநிதியும் சத்யாவும் இருக்காங்க. கஷ்டம் தான், எனக்கு தெரியும். கன்ஃபியூஸ் பண்றதுதான் பண்றான். இவங்க சொல்றதே காதல வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க பேசும்போது ஹெட்போன் எடுத்துருவீங்களா? ஸ்பீக்கர் மட்டும் தான் வச்சு பேசுவீங்களா? நான் என்ன கேட்கறேன், புசியானந்த் என்ன கம்யூனிட்டி, என்ன ஜாதி அவன்? இப்படியே கேட்கறேன், பச்சையே கேட்கறேன், என்ன ஜாதி அவன்? ரெட்டியாரா இருப்பான். டி நகர்ல உங்களுக்கு எல்லாம் ரெட்டியார் தான் இருக்கிறாங்களா? டி நகர்ல ரெட்டி அதிகங்க. டி நகர்ல ஆந்திராக்காரங்க அதிகங்க. நான் சொல்றேங்க, ஓப்பனா சொல்றேன், டி நகர்ல ரெட்டி அதிகம். சரி, அவன் ரெட்டியா? அவன் ரெட்டியா? ரெட்டியாரு புசியானந்த் ரெட்டியாரு தெலுங்குதான். உடனே டி நகர்ல எல்லாம் ரெட்டியாருங்கெல்லாம் வளைச்சு ஓட்டு போட்டுறாங்க. மத்த ரெட்டி எல்லாம் வாயில புளியங்காய் வச்சு சப்பிட்டு இருப்பாங்க, லாலிபாப் வச்சு சப்பிட்டு இருப்பாங்க. அப்படித்தானே? திமுக இருக்கிற ரெட்டி, இல்ல அதிமுக இருக்கிற ரெட்டி, இல்ல மத்த நாம் தமிழ் கட்சியில இருக்கிற ரெட்டி, எல்லா கட்சியில இருக்கிற ரெட்டி எல்லாம் வாயில வரல வச்சுட்டு இருப்பாங்களா? என்னங்க ஏங்க நம்ம பேசுற அரசியலுங்க.
நம்ம விஜய் ஃபேன்ஸ் மாதிரி நம்ம அரசியல் பேசினா எப்படிங்க? அவனுக்கு தான் ஸ்பேஸ்ல உட்காந்த இடத்துல இருந்து ஃபாரின்ல இருந்து அபுதாபில இருந்து கத்தார்ல இருந்து துபாயில இருந்து யூஎஸ்ல இருந்து கனடால இருந்து இவனுக்கு ஓட்டு ஒண்ணு பேசிட்டு இருப்பானுங்க. நம்மளும் அதே மாதிரி பேசினா எப்படி? ரியாலிட்டிக்கு பேசுவோம். அவனுக்கு இப்ப வந்து டி நகர் இந்த போட்டது வந்தது. ஆமா, அந்த புசியானந்த மேட்டர் மட்டும் நான் எடுத்து ட்வீட்டா போட்டேன். எதுக்குன்னா இவனுங்க பல்ஸ் பாக்குறது தான். என்ன லீக் ஆன மாதிரி எங்கேயாச்சும் எவனா கடுப்பானானுங்களா எனக்கு சொல்லுங்க. ஜிப்சி, நீங்க பாத்தீங்களா? டிவில பாத்தீங்களா? தந்தி டிவில இருந்து வந்துச்சு கரெக்டா? எங்கேயாச்சும் விஜய் ஃபேன்ஸோ இல்ல வந்து விஜய் கட்சியில இருந்தோ கோவப்பட்டு இது வந்து ஒரு ஊடக தர்மம் கிடையாது அப்படின்னு சொல்லி எதிர்த்தோ எவனா கடுப்பா இப்போ பேசினானா? எங்கேயாச்சும் ஒரு ட்வீட் இல்ல, எவனும் டிவிகேல இருந்து எவனும் அந்த மாதிரி பேசல, வருத்தப்பட்டோ இல்ல இது மாதிரி கோவம் வரணும்ல. கட்சி விஷயங்கள். முன்னாடி லீக் ஆச்சுன்னா முதல்ல கோவம் வரணும்ல. ஏன் வரல? இல்ல அது அது வந்து இவனுக்கு கட்சிக்கு எக்ஸப்ஷனல் கபிலன். ஏன்னா இங்க யாருமே அபிஷியலா சொல்றதுக்கு முன்னாடி இவனுக்கு ஆட் எல்லாம் போட்டுக்கானுங்க. குளத்தூர் தொகுதி வந்து இன்னும் எனக்கு தெரியும், நான் ஒரு மாசம் முன்னாடி ஆட் பார்த்துட்டேன். ஆதவ அர்ஜுனா என்ன பண்றானா ஜிப்சி, நான் சொன்னேன்ல பல்ஸ் பார்க்கறானா ஃபேக் நியூஸ் விட்டு. இல்ல ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணிருக்கான்றத நான் உனக்கு சொல்றேன். இருங்க மெட்ரஸ் பையன். ஆதவ அர்ஜுனா என்ன பண்ணிருக்கான்ற சரி இவன் ஜானரிசம் என்ன பண்ணிருக்கான் ஒரு மேட்டர் ஒன்று சொல்றேன். போன வாரம் ஒரு 10 பேர் 20 பேர் கூப்பிட்டானுங்க தெரியுமில்ல? விஜய் நேர்காணல் பண்றான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 பேரை கூப்பிட்டான்ல. ஆமா, அந்த 20 பேர்ல 5 பேர் கையில பைய கொடுத்து அமைச்சிருக்கிறானுங்க ஜிப்சி. அந்த பையில அந்தந்த ஊரு பேர். அது பாத்தீங்களா? அந்த வீடியோ பாத்தீங்களா? பாக்கலையா நீங்க? அந்த 10 பேர் நேர்காணல் பண்ணவன்ல 5 பேர் வந்து அவனுங்க வந்து பையில வந்து அந்தந்த ஊர் பேரை எடுத்து போட்டு அவன் கையில கொடுத்துருக்கானு. இப்ப அவன் தான் நிக்க போறானா இல்ல வந்து அந்த வேற யாராவது அந்த சைட்ல இருக்கிறவங்க நிக்க போறாங்களா அப்படின்றது 2வது பட்சம். ஆனா 5 பேர் 6 பேர் கையில பை, அந்த பையில வந்து அந்த அந்த உள்ள இருக்கக்கூடிய ஒரு புக்கு ஜிப்சி சீல் பண்ணப்பட்ட ஒரு பென்ட்ரைவ் கொடுத்து அமைச்சிருக்கான். என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் நீ வீட்டுக்கு போயிட்டு லேப்டாப்ல போட்டு பாரு, இங்க உட்காந்து பார்க்க கூடாது, ரகசியமா இருக்கணும் அப்படின்னு போட்டு கொடுத்துருக்கான். இதெல்லாம் எப்ப நான் செலவு பண்றேன் 5 கோடி 10 கோடி செலவு பண்றேன் அப்படின்னு தாண்டதுக்கு அப்புறம் தான். இவன் ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் விஜயை வச்சுதான் இவன் காய் நகர்த்துறான். விஜயை வச்சுதான் இவனுடைய பழிய தீர்த்துக்க பாக்குறான். அதுக்கு நீ நிக்கிற தொகுதி 2 தொகுதியா இருந்தாலும் அந்த 2 தொகுதிக்கு நான் செலவு பண்றேன். 10 கோடி 15 கோடி 30 கோடி 50 கோடி ஆனாலும் நான் செலவு பண்றேன். அப்ப விஜயத்துக்கு நிக்கிற தொகுதியில பணம் கொடுப்பானுங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா விஜய் நிக்கிற தொகுதியில காசுக்கு ஓட்டுக்கு காசு கொடுப்பானுங்க. இது தெளிவா தெரியுது ஜிப்சி. மத்தவன் ஜெயிக்கிறானா தோக்குறானான்றத பத்திலாம் ஆதவ அர்ஜுனா கவலை கிடையாது. அவன் என்ன நினைக்கிறான்னா விஜயை வச்சு மேக்சிமம் அவன் கிட்ட இருக்கிற பூஸ்ட் பண்ணி நம்மள இங்க மேல நம்மள பெரிய அவனை முன்னிறுத்திக்கிறான். நீங்க கடைசி ஒரு மாசமா 2 மாசமா பாத்தீங்கன்னா அவனை முன்னிறுத்திப்பான். இவனை டம்மி ஆக்கி விடுறதுதான் அவனுக்கு வேலையே. அவன் ஆல்ரெடி டம்மின்றது இந்த டம்மிக்கு புரிய மாட்டேங்குது. 5 பேர் தொகுதியில 10 பேர் இருக்குதுல 5 பேர் ரிலீஸ் பண்ணிட்டானுங்கன்னா அவனுக்கிட்ட சொல்லிட்டானுங்க உனக்குலாம் சீட்டு கன்ஃபார்ம், நீ வந்து கன்ஃபார்ம். மிச்சம் இருக்கிறவனுங்கலாம் இப்போ ஒவ்வொருத்தரா கூப்பிடுறானுங்க ஜிப்சி. இது புசி ஆனந்த் இவனுங்கெல்லாம் மெயின் இல்லையா? இதெல்லாம் இப்ப தெரியாது, கடைசியில தான் தெரியும். தந்தி டிவில இப்ப விட்டது எல்லாமே சும்மா ஏதோ சோர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றானுங்க. ஆனா மத்த சேனல் இதை எடுத்து போட்டாங்களாம் கேட்டா கேள்விக்குறி ஒண்ணு வருது. இவனுங்க கன்ஃபார்ம் ஆகட்டும் ஜிப்சி. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு 17, இந்த 30ஆம் தேதி ஆரம்பிக்கலாம். வேட்புமனு கொடுக்கறது ஆரம்பிக்கும் கரெக்டா? வர்ற 30. ஆமா, அது என்னமோ உண்மைதான். இந்த விஷயத்துல நான் சன் டிவியை கொஞ்சம் ஃபாலோ பண்றேன். அவன் கொஞ்சம் கன்ஃபார்ம் நியூஸா சொல்றான் இந்த விஷயத்துல மட்டும். என்ன கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் வெயிட் பண்ணுவோம். அவசரப்பட்டு டி நகர்ல எங்க உடனே அங்க டி நகர்ல போயிட்டு நம்ம தலைவர் ஃபேன்ஸ் என்ன ஆப்போசிட்ல வேலை பார்க்க போறீங்களா? வெயிட் பண்ணுங்க. இடம் எங்க நிக்குதுன்னு ஏங்க அடிக்கணும் முடிவு பண்ணியாச்சு. அது பாட்டுக்கு நவுந்துட்டே இருந்தா எப்படிங்க? அது ஒரு இடத்துல நிக்கட்டுங்க. அப்ப அடிக்கும் போது அங்க கரெக்டா குறி கரெக்டா இருக்கும். இன்னொன்னு எங்கன்னா நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது. அடி வந்து தமிழ்நாடு ஃபுல்லா தானே, நம்மளுக்கு ஒரு ஏரியான்னு பர்டிகுலர் எதுவும் கிடையாது இல்ல. அதுல என்ன நம்மளுக்கு அவ்வளவு கியூரியாசிட்டி தேவையில்லை. அரசியல் வரும்போது ஒரு நிறுத்தி ஒரு நிதானம் இருக்கணும். படப்படன்னு நம்ம பாட்டுக்கு அப்படியே அடுத்து நம்ம என்ன தாஜ்மஹால்னு சொன்னா அழகா முடிச்சாச்சு, கட்டி முடிச்சாச்சு. அவன் எங்க நிக்கிறான், யார் நிக்க வைக்கிறான், எந்தெந்த தொகுதியில அவன் நிக்க வைக்கிறான், ஆப்போசிட்ல எந்தெந்த கட்சியில அங்க நிக்குது, இதெல்லாம் வச்சு நம்ம பார்த்து உனக்கு ஒரு அடிப்பாங்க. வெயிட் பண்ணுங்க. புரியுதாடா ரெட்ராகனே? புரிகிறது. பெரம்பலூர்னா பெரம்பலூர்ல ஒரு பிரச்சனை இருக்குன்னா பெரம்பலூர்ல எவ்வளவு பிரச்சனை இருக்கு. சரி ஜிப்சி, இந்த ஒரு பாத்திமா காலேஜா என்ன காலேஜ் இது, அந்த கிறிஸ்டின் காலேஜ் ஒண்ணு, இந்த கொடி எத்துனுச்சு ஒரு அம்மா. ஆம்பளை எல்லாம் பசங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுங்க, பொண்ணுங்க எல்லாம் பசங்களை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணும் ஒரு பொம்பளை பேசுனுச்சு காலேஜ்.
சத்யபாமாவா? சொல்லாமலே பேசலாம். சொல்லுங்க. சத்யபாமா காலேஜா? சரி, அது எந்த ஊர்ல இருக்கு? சோழிங்கநல்லூர். சோழிங்கநல்லூரா? அந்த அம்மாக்கு சீட்டு, அந்த அம்மா சொந்தக்காரன் யாரோ ஒரு ஆளுக்கு சீட்டு கன்ஃபார்மா இருக்கும். ஏன்னா தான் காலேஜை காப்பாத்தி ஆகணும் இல்லையா? தம்பி நிக்கிறான் ப்ரோ. யாரு? கட்சில இருக்கான். அவங்க தம்பி தான் கட்சில இருக்கானே, அவன் தான் டிவி அவன் பேர் என்ன? அம்மாவோட அவன் தம்பி. பேர் என்ன? பேர் தெரியல, ஏதோ கிறிஸ்டின் பேர் நீட்டா வந்தது பார்த்தேன். மாநாட்டுல எல்லாம் இருந்தான். என்ன லாடு லபக்தாஸ்னு பேர் வரப்போதா? சொல்லுங்க, அவன் பேர் என்ன? எதுக்குன்னா அவன் எந்த ஏரியா அவன் வந்து நிக்கிறான்றத பார்க்கணும். ஏன்னா பணம் இந்த அக்கா கறி செலவு பண்ணும். எதுக்கு உன் காலேஜை காப்பாத்தானே? இவரு நீ திமுக ஆட்சிக்கு வரியோ இல்ல அதிமுக நீ ஆட்சிக்கு வரியோ எனக்கு கவலை கிடையாது. அந்த சத்யபாமா காலேஜ் இருக்கக்கூடாது. காலேஜ் நடத்துறீங்க, பொண்ணுங்க எல்லாம் பசங்களை சந்தோஷமா வச்சுக்கணுமா? பசங்க எல்லாம் பொண்ணுங்களை சந்தோஷமா வச்சுக்கணும். இல்ல புரியல, நீ காலேஜ் நடத்துறிய வேற எதை நடத்துறிய நீ? கபிலன், நம்ம ஏன் அண்ணாவை அடிக்கிறத பத்தி பேசக்கூடாது? ஏன் நீ கேஸ் வாங்கலான் இருக்கியா? இல்ல சரி, ஓகே விடுங்க, அதை பத்தி பேசாதீங்க. நம்ம வேற டாபிக் இது பண்ணிட்டு போயிடலாம். சொல்லு, நீ கேஸ் வாங்குறதா சொல்லு, நான் என்னன்னாலும் பேசுறேன். நீ ஸ்பேஸ் போடு, ஹோஸ்ட் பண்ணு, நான் மைக்கில் வரேன். நான் கேஸ் வாங்குறது இல்ல. விடுங்க சொல்றது கேளு. அவன் இப்ப அனுதாபம் தேடும், ஊரே ஒண்ணு கூடி ஓக்குது சரியா? இப்ப அவனுக்கு என்ன பண்றானா, அஜித் ஃபேன்ஸ் காலில் போய் உண்டானா ஜிப்சி